குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேலு, உங்களுக்கு வணக்கம். நக்கீரனுக்கு வணக்கம். செங்கோட்டையன் அளித்த பிரஸ் மீட்டை எப்படி பார்க்குறீங்க? ஒன்றிணைனோம் அப்படிங்கிறார். வெளியேறியவர்கள் அனைவரும் விரும்புவது ஒற்றுமையாக இருந்து அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்கணும். ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் நடந்த தேர்தல்களில் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தும் இருந்தது. எந்த நிபந்தனையும் இல்லாமல் எல்லாரும் வந்து கத்திர இணையறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது அதை ஏற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் செங்கோட்டையன். 10 நாள் கெடுவும் விதித்திருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்றும் பெருசாக நடக்க போகிறது இல்லை அப்படிங்கிறத நான் அப்பயே சொன்னேன். நேற்று கூட மறுபடியும் சொல்லிட்டேன். என்ன அவர் எல்லாரும் சேரணும்னு சொன்னதுக்கு நன்றி. அதை ஒன்றும் நம்ம மறுக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து போகணும். குறிப்பாக ஓபிஎஸ் எதுவுமே வேண்டாம், எனக்கு பதவி வேணான்னு தியாகம் பண்ண மாதிரி வராரு அப்படின்னு ஒரு நிருபர் நடுவில் புந்து கேட்குறார். எங்க ஒருங்கிணைப்பு குழுவினை ஏற்படுத்தி புகழேந்தி ஜேசிடி பிரபாகரன் பழனிசாமின்னு எல்லாரும் நடத்தி கூப்பிட்டாங்களே, அப்பயே வரலையே, இப்ப மாத்திரம் வந்துருவாரா அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன தோணுதுன்னா, செங்கோட்டையே ட்ரை பண்ணிடுச்சு, முடியல. இப்ப செங்கோட்டையன் ட்ரை பண்ணியா முடிய போகுது? எனக்கு அதுல சந்தேகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாள் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன நிச்சயதார்த்தமா பண்றாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறது? அவரும் அப்படிதான் சொல்றாரு. அதாவது ஒரு முயற்சி, ஒரு 10 நாளுக்குள்ள அதுக்கான முயற்சி, பேச்சுவார்த்தை ஒரு மாசம் கூட நடக்கலாம், 2 மாசம் கூட நடக்கலாம். ஒரு முயற்சி அந்த 10 நாளுக்குள்ள எடுக்கணும் அப்படிங்கிறாரு. நாங்க என்ன வாருக்கா போனோம்? இப்ப மோடி நடத்தினாரு பாகிஸ்தான் வார், அது மாதிரி வாருக்கா போனோம். நாங்களும் இதை தானே சொன்னோம், நாங்களும் இதை தானே கேட்டோம். தெருவில் போறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் தானே சொன்னாரு. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க இந்த கட்சி ஒன்றாகணும்னு? எத்தனை தலைவர்கள் கேட்டிருப்பாங்க? லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தொண்டர்கள் இதே நாளங்களில் தானே இருந்துச்சு. அவர் கூட இருக்கவங்களும் அதானே அட்வைஸ் பண்ணாங்க. யாரு பேச்சு கேட்டாரு? இது என்ன பெரிய பூதாகரமா எடுத்து ஒரு 4 நாளா தொலைக்காட்சி பூரா இதுதான். என்னவோ இன்னைக்கு பெருசா பயங்கரமா நாட்டில் எதுவும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணை ஏற்படுத்தி எல்லா பிரசையும் குவிச்சு விடுங்க. பக்கத்துல ஒரு எம்எல்ஏ இல்ல, யாரும் இல்ல, ஒரு பழைய எம்பி இருக்காங்க, ரைட், நான் அதுக்கெல்லாம் வரல. இப்ப என்ன, ஓபிஎஸ் ஒரு 4 எம்எல்ஏவும் ஒரு எம்பி தரப்பரும் இருக்காங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார், ஒரு முடிவு எடுக்கிறார் சொல்றாரு. அதை நான் செயல்படுத்தணும்ன்றேன், பேசிட்டு விட்டுறக்கூடாது. இல்ல அதான் சொல்றாரு. நாங்க சொல்றதை கேட்கல அப்படின்னா அவருடைய சுற்றுப்பயணத்துல நான் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாருல்ல. இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் ராஜவேலு ஜோக் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, நகைச்சுவையெல்லாம் பேசி போட்டுருக்கீங்கல்ல, பரவாயில்ல. நக்கீரன்ல இருந்து ஆமா பழனிசாமி யார் யாரோட பயணம் போறாரு டெய்லி தெரியாம கேட்க? மூத்த தலைவர்கள் யாராவது பொன்னையன் கூட போறாரா? இல்ல தமிழ் மகன் உசேன் தலைவராக இருக்காரு அவர் கூட போறாரா? இல்ல பட்டியலினத்தோர்னு வாய்க்கிழியே பேசுறாரு, அது மாதிரி பட்டியலினத்தை சார்ந்த யாராவது தனபால் மாதிரி யாராவது கூட போறாங்களா? யார் கூட போறாரு சார்? புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா விட பெரிய லீடரை தனியா தானே போறாரு. அப்புறம் இவர் எங்க பிரச்சாரம் போறது? கோபிச்செட்டிப்பாளையத்தை தான் சுத்தி சுத்தி வரணும். நான் இனிமேல் பிரச்சாரம் போவானா? போனா என்ன, போவாட்டா என்ன, கட்சியே போய்கிட்டு இருக்கு. அது தவறான வார்த்தை. அவர் யாரையும் கூப்பிடுறதுக்கு ரெடியா இல்லை. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. எனக்கு ஒரு சைடு கேட்டீங்க, மீடியா பூஸ்ட் பண்ணி பெருசா கொண்டு வந்துட்டீங்க. ஆஹா 10 நாள் ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி கீரி பாம்புலாம் கதையெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் முதல்லயே. இப்ப ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்றீங்க 10 நாள்ல. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு கேள்வி, பழனிசாமி என்ன சொல்றாரு? செங்கோட்டையன் இப்ப சொன்னதுக்கு பழனிசாமி என்ன பதில் சொல்ல போறாரு சொல்லுங்க, தெரியாம கேட்கிறேன். என்ன பதில் சொல்ல போறாரு? எங்களை தெருவில் போறவங்கன்னாரு. அட விடுங்க, அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, ஏதோ பேசிட்டு போறாரு போங்க அப்படின்னு பதில் சொல்ல போறாரு. ஏற்கனவே சொல்லியிருக்காரு பதில் அவரு செங்கோட்டையனுக்கு. இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்க ஒரு லிமிட் இல்லையா? நான் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அண்ணன் செங்கோட்டையன். அம்மா கிட்ட நெருக்கமா இருந்தவர், தலைவர் காலத்திலிருந்து இருக்கவர், 7 முறை வெற்றி பெற்றவர். அவருக்குன்னு ஒரு வரலாறு உண்டு. நான் ஒன்னும் தப்பாலாம் பேசுறேன் அவரை பத்தி. ஒரு பக்கம் சரியா இல்லையே,
நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கீங்க டேங்க்ல, கீழே அது ஒழுகி போயிட்டே இருக்கு, தெரியல உங்களுக்கு. ஸோ திடீர்னு ஒரு முயற்சி எடுத்து யார் இப்படி பின்னணின்னு தெரியல, அவன்னு களை இறங்குறாரு. இறங்கும் போது அவருக்கு ஏற்பட்ட அவமானங்களை சொல்லியிருக்க வேண்டும், அவருக்கு ஏற்பட்ட அசிங்கங்களை சொல்லியிருக்க வேண்டும். அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு அம்மா வித்திட்டார், அதுல என்ன ஒதுக்கிட்டு தலைவர் அம்மா படவமும் இல்லாம இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல போய் அந்த விழாவை நடத்துறாரு. பம்பிங் சிஸ்டம் அவர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, அதையெல்லாம் விளக்கணும். என்னையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க, ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு, ஏன் இப்படி பண்றாரு பழனிசாமி புரியல. எனக்கு பியூன் மாதிரி இருந்த ஆளுங்க பழனிசாமி, அதெல்லாம் நான் வெளியே சொன்னா அசிங்கம். என்னதான் அம்மா கூப்பிடுவாங்க டூருக்கு, பழனிசாமி கூப்பிட மாட்டாங்க. இதையெல்லாம் அவர் விளக்கவில்லை. பழனிசாமி பேரை எங்கேயாவது பேசுனார கவனிச்சிங்களா? ஒரு தடவை நீக்கப்பட்டார் பழனிசாமின்றாரு. அம்மா நீக்காம இருந்து தப்பிச்சிருந்த தலைவர்கள் ஓபிஎஸ் இருந்தாரு, செங்கோட்டையன் கூட இருந்தாரு. ஆனா கோபமா இருந்தாங்க சில நேரத்திலாம் அவர் மேல. எனக்கு தெரியும் அதை பத்தி. நான் அம்மா கிட்ட நெருக்கமா ஒரு நல்ல சீடனா இருந்தேன், அதெல்லாம் உண்மைதான், நான் இல்லைங்கிற. முடிவு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு முடிவு எடுக்கணும். அப்புறம் என்ன 10 நாள் போய் முடிவு எடுக்கிறது, 15 நாள் முடிவு எடுக்கிறது? மீடியாவுக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும் இன்னும் 10 நாளைக்கு. அப்படி இப்படி செங்கோட்டன் படம் வந்தா, செங்கோட்டன் வீட்டுக்கு ஒரு கார் பண்ணுது, போர்டிங் பாஸ் ரெடி ஆயிடுச்சு, காலையில மோடி யாருக்கும் தெரியாம விடிகால பார்த்துட்டு வந்துட்டார், சாயங்காலமா ஹோம் மினிஸ்டர் பார்ப்பார், நிர்மலா சீதாராமன் பேசுவார், ஏதாவது அள்ளி தெளிப்பாங்க, விடுவாங்க கதை. இதுக்கு ஒரு 10 நாள் டைம் கிடைச்சிருக்கு. 10வது நாள் ஏதாவது நடக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல அந்த இதுலதான் அதுக்கப்புறம் சொல்றாரு, இதே மனநிலை உள்ளவங்கள ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஏங்க நாங்களும் அதுதாங்க சொல்றோம். ஓபிஎஸ் வச்சுக்கிட்டு அப்புறமா அதுக்கு பின்னாடி ஒருங்கிணை குழு நடத்தி எல்லோரும் அதாங்க சொல்றோம், ஒருங்கிணைன்னு சொல்லி. ஒருங்கிணைய வேண்டான்னு யாரு சொல்றாங்கன்னா, இந்த பழனிசாமி அவர் கூட இருக்க கூடாரமும் 10 பேரும் சொல்லுவாங்க. அவர் கூட இருக்கிறது 80% ஒருங்கிணைன்னு தான் சொல்றாங்க. இதுல என்ன புதுமையை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? நீங்க பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நான் உன் தலைமையை ஏத்துக்க மாட்டேன், நீ ஒத்து வர மாட்டேன்ற, ஆகவே இனி உன்னுடைய தலைமை எனக்கு தேவையில்லை, 10 நாள் முடிவு சொல்லு, இல்லைன்னா என் பயணம் தொடரும். இன்னைக்கே சொல்லிருக்கலாமே. 10 நாள் என்ன டைம் தர்றது? நீ என்ன டாக்டரா 10 நாள் டைம் கொடுக்கறது இந்த பேஷண்ட் படைப்பாங்க இல்லைன்னு சொல்றது? ஏங்க? ஆகவே அதுல எனக்கு தெளிவான ஒரு பதிலாக தெரியவில்லை. அந்த கூட்டம், அவரை சுத்தி இருக்கின்ற அந்த மாவட்டம், எனக்கு ஜாதியெல்லாம் தெரியாதுங்க. அந்த பெரியார் பேர் வச்சார், அப்பா திராவிடர் கழக தலைவர், எனக்கு பின்னாடி அப்புறமா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பேரறிஞர் அண்ணா பள்ளியில் பயின்றவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் எனக்கு தெய்வங்கள், எனக்கு கடவுள் கிடையாது, அவங்க தான் தெய்வங்கள். இப்படிதான் வந்தோம். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா, நாலு என்ன குறிக்கிற, நீ இன்னைக்கே முடிவெடுத்து அறிவிக்கிறேன்னு தானே சொன்னீங்க. பிரஸ்காரங்களுக்கு நல்லா இருக்கும், ஓட்டுக்கு இன்னொரு 10 நாளைக்கு ஜம்முன்னு இதே ரீல் ஓடும், அப்புறம் 10 நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாரு. இந்த மனநிலையில ஒன்றிணைங்கிற மனநிலை இருப்பவர்கள் ஒன்றிணையத்திற்கான அடுத்த கட்ட முயற்சி எடுப்பாங்கிறது தான் அவர் சொல்றது. 10 நாள் கழிச்சு அப்படிங்கும் போது சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவர்களை சந்திப்பாரா? அதை எப்படி நினைக்கிறீங்க? அதுதாங்க வண்டி எடுத்துட்டு போயிருக்கணும். பிரஸ் கூட்டினார்ல, இந்த கார் எடுத்துட்டு நான் பழனிசாமி பார்க்க போறேங்க, என் பழைய சிஷியை நான் பார்க்க போறேன், நீங்க பின்னாடியே பிரஸ் எல்லாம் வாங்க, அங்க இருக்க பிரஸ் அனுப்புங்க, சேர முடியுமா முடியாதான்னு கேட்டு இன்னைக்கே முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். என்ன பழனிசாமி என்ன அமெரிக்கன் ஜனாதிபதியா? சொல்லுங்க பாப்போம். ஏன் அவரை பார்க்க முடியாதா? அவர் இவரை சேர்க்க மாட்டேன்றார், இவர் போனா பேச மாட்டார். எங்களுக்கு தெருவில் போறோன்னு சொன்னவர், அவரை போய் வந்தாலும் வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க போறாரு. அடுத்த சைடு என்னன்னு கேட்கவே இல்லையே, உங்களுக்கு தெரியலையே அங்கிருந்து என்ன பதில் வரப்போகுதுன்னு சொல்லி. பாருங்க என்ன மாதிரி எல்லாம் பதில் வரும்னு பாருங்க. செய்திக்காக பணம், பிரஸ் தூக்குன்னு தூக்கிடுச்சு. 4 நாள் நான் பாக்குறேன், பயங்கரமா வெளியே வர போறாரு, அதை பண்ண போறார், இதை பண்ண போறார். எங்க தலைவரை கலைஞர் கட்சியை விட்டு நீக்குகிறார், இதுதானே செய்தி. பொறுமையா இருங்கன்னார் தலைவர், தவறாக பேசாதீங்க கலைஞரை, பொறுமையா இருங்க, அமைதியா இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு. தலைவர் கூட 3 பேர் பின்னாடி உட்காந்து கண்ணாபின்னாடி சிங்குலர்ல பேசியிருக்காங்க. கட்சி விட்டு அறிவிப்பு வந்ததும் தலைவர் மவுண்ட் ரோட்ல வராராம். பார்த்துன்னு நான் 2ல 1 விடக்கூடாது அவனை ஆவுன்னு கத்துறாங்க. மவுண்ட் ரோட்ல அந்த பிரிட்ஜில், ஜெமினி பிரிட்ஜில் நிறுத்தி வண்டிய அவங்களுக்கு கீழே இறக்கி விட்டு, நீங்க தயவு செஞ்சு போங்க அப்புறமா பார்த்துக்கலான்னு இறக்கி விட்டு போயிட்டார். அவர் மனதை திடப்படுத்துகிறார். தன்னோடு யாரும் வரமாட்டார்கள் என்று அவருக்கு தெரியும். எல்லாத்தையும் முடிவு பண்ணி சக்குன்னு கட்சி ஆரம்பிக்கிறார். அப்ப முடிவு எடுத்துடணுங்க. அம்மா மாதிரி
10 நாள் என்ன 15 நாள் என்ன என்ன பெரிய விஷயம் இது? ஆகவே நான் தவறா சொல்லல. 10 நாள்லயாவது ஒரு முடிவு எடுக்கணும். முடிவு எடுத்து என்ன பண்றது? அவர் தலைமை தாங்க போறாரா? பழனிசாமி தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டால் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ரைட். இப்ப 10 நாளைக்கு நான் ஒரு ஐடியா தரேன். இப்ப நக்கீரன் மூலியமா தெரிஞ்சிட்டோம். இந்த 10 நாளைக்குள்ளார ஒண்ணு தலை போறது இல்லை, பயப்படாதீங்க. செங்கோட்டையனுக்கு பயம் ஜாஸ்தி, பயப்படவான அவர் அண்ணா ஓபிஎஸ் சந்திக்க சொல்லுங்க ஒரு இடத்துல கூடி. அவங்க சின்னம்மான்னு சந்திக்கலான்னு அந்த அம்மா சும்மா உட்காந்து வாயில பேசிட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட சொல்லுங்க. ஒன்னு ரெண்டாச்சு. அப்புறம் யார் யார் வேணுமோ புகழேந்தியில இருந்து மற்றவங்கள இருந்து கூப்பிட்டு எல்லாம் உட்காந்து பேசுவோம். பண்ருட்டியார் மாதிரி அட்வைசர் இருக்காங்க. பேசி கலந்து முடிவு பண்ணிக்கிட்டோம். 10வது நாள் வராரா இல்லையா பார்க்கட்டும், அப்புறம் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஏன் மற்றவங்களை நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க? ஏன் போன் எடுக்க மாட்டேன் செங்கோட்டையன்? சும்மா இந்த மீடியா அரசியல் பண்றதுக்கெல்லாம் நான் ரெடியா இல்லை. ஆகவே அவரையும் பார்த்தா செங்கோட்டையான் எந்த அளவுக்கு சொல்லுவானோ அந்த அளவுக்கு புகழேந்தியன் ரோட்ல சொல்லுவாங்க. அது இன்று நான் எதிர்பார்த்தது தான் நடந்தது. காலையில நான் போனோம்ல சொன்னேன், செங்கோட்டையே சொல்லி கேட்காதவர் செங்கோட்டையே சொல்லி கேட்கவில்லை, செங்கோட்டையை சொல்லியே கேட்க போறாரு. ஆகவே அவர் கேட்க மாட்டார். அந்த பக்கம் இருந்து உங்களுக்கு பாசிட்டிவா பதில் வராது. அதனால இந்த பக்கம் எடுக்கிற முடிவு போய் சேராது. அதனால அந்த முடிவுக்கு தயாராக இருக்க வேண்டும். மற்ற தலைவர்களோடு இணைந்து போகிறேன்னு ஒரு வார்த்தையை விட்டார். இணைஞ்சு போகணும். ஒரு நேரத்துக்குலாம் பேசி இருக்கணும் எல்லாத்தையும். அடுத்த மீட்டிங் உங்களுக்கு எல்லா தலைவர்களோட சேர்ந்து இருக்கணும். செங்கோட்டையன் சென்னையில உட்கார்ந்துதாங்க நான் மண்டபம் போட்டு அவ்வளவு பிரஸ் மீட்டிங்கை போட்டு ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தி அதுல தாங்க பேசுறேன் நானு. அதுல தானே கூட பழனிசாமி இந்த நம்ம அண்ணா ஒரு ஜேசிடி பிரபாரெல்லாம் இருந்தோம். நீங்க உங்க தொகுதியில தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்க தொகுதிக்கு இப்ப ஆபத்து வந்துருச்சு. நான் தான் நேற்று சொன்னேன் 234 தொகுதியில டெபாசிட் போகும். இந்த தொகுதி அந்த தொகுதியெல்லாம் இல்லை. போட்டி சீமானுக்கும் பழனிசாமிக்கும் இருக்கும். இப்படியே போச்சுன்னா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டி இருக்கும். ஸ்டேட் லெவல்ல யார் ஆட்சிக்கு வர்றது, யார் எதிர்கட்சி, இதை சொல்லிட்டோம் நம்ம ஓப்பனா. இது இன்னும் எப்படி புரிய வைக்கிறது? நீங்க எல்லாம் ஆகா சொல்லிட்டாரு 10 நாள்ல பயங்கரமாயிடும். இன்னைக்கு பயங்கரமாயிடும்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு? யார் பூனைக்கு இது மணி கட்டுற கதை தான் இது. இதுதான் நடந்திருக்கு ராஜவேலி. திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் யாராக இருந்தாலும், குறிப்பாக அம்மா இருந்தாலும் சரி, அம்மாவுக்கே இவர் தான் அந்த ரூட் போட்டு கொடுப்பார். முடிவு அப்பயே இருக்கும். போஸ்ட்போன் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்ல தான் முடிவுலாம் இருக்காது. ஆகவே இந்த கதையெல்லாம் வேண்டாம். அவர் அண்ணன் செங்கோட்டையனிட அன்பு வேண்டுகோள், முடிவை எடுங்கள், அறிவியுங்கள். தனி பாதையை நோக்கி போக வேண்டாம். கட்சி நம்முடையது. அதை காத்து நிற்பதற்கு வேண்டிய பணிகளை நாம் செய்வோம். எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறியுங்கள், ஒத்து வர மாட்டார் என்பதை நக்கீரன் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கிறேன். புகழேந்தி பாருங்க, இது ஒத்து வர மாட்டேன்றாரு, எல்லாரும் பாராட்டுறாங்க, செங்கோட்டையன் சொல்றதுதான் சரின்னு சொல்றாங்கன்னா நடைமுறையில் என்ன நடக்கும் என்பதற்காக இதை சொன்னேன். 10 நாள் ஒரு டாக்டர் சொல்லலாம், என் தங்க டாக்டரா இருக்காங்க, குழந்தை பிறகுங்க 10 நாள்லன்னு சொல்லலாம். பழனிசாமி என்ன முடிவு பண்ண போறாருன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. ஒரு சைடு அனதர் சைடு தெரியாது உங்களுக்கு. யூ டோன்ட் நோ ஒன் திங். செகண்ட் திங், ஒரு இன்சிடென்ட் சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணாவும் பேரறிஞர் அண்ணாவும் தலைவரும் வீட்டுல இருந்தாங்களாம், பேசிட்டு இருக்காங்க. லஞ்சுக்கு இருக்க சொல்லிட்டாரு அண்ணா. லஞ்சுக்கு தலைவர் வீட்டுல இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஓடி வர்றார், கட்சிக்காரர், ஒரு நகர செயலாளர். வந்துட்ட உடனே, அண்ணா ஒரு சின்ன வேண்டுகோள், நான் முடிவு பண்ணிட்டேன், ஒருத்தனை கொலை பண்ண போறேன், நீங்க என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அண்ணா சொன்னாராம், யாரு என்னன்னு கேட்டாராம். இல்ல உங்களை பத்தி பேசினா பரவாயில்ல, அண்ணியை பத்தி எல்லாம் அசிங்கமா திட்டான் அவன், அதனால முடிவு பண்ணிட்டான் அவனை கொலை பண்ணணும்னு முடிவு. நல்ல முடிவு தான் அப்படின்ட்டு ராமச்சந்திரன் அவங்க அண்ணிகிட்ட நல்ல கத்தி இருக்கு உள்ளார சமையல் கட்டுல, அதை நான் கேட்டேன்னு வாங்கிட்டு வாங்கினாராம். ஏன்னடா அவன் கொலை பண்றான், இவரு போய் கத்தியை வாங்கிட்டு வான்றாரு, விளையாடுறாங்களா 2 பேரும் அப்படின்னு ஒண்ணும் புரியல. நான் சொன்னது சரி, கத்தி வாங்கிட்டு வாங்க. சரின்னு போய் தலைவர் கத்தி எடுத்து வந்துட்டாரு. அண்ணா அந்த ஆள் தான் கொலை பண்றான், நீங்களும் கத்தியை கொடுக்க சொல்றீங்க, இப்ப பாரு அப்படின்னாராம். அதனாலதான் பேரறிஞர்னு சொன்னோம். எப்போ என்னை பத்தி அவங்க அண்ணியை பத்தி பேசுறான் அவன் அப்படின்னு கேட்டாராம். ஒரு 4-5 நாள் இருக்கும். அப்ப சொன்னாராம், அண்ணா அவன் பேசுன உடனே நீ உண்மையிலேயே ரோஷக்காரனா இருந்தா, உங்க அண்ணி மேல பற்றும் என் மேல பாசம் இருந்துச்சுன்னா அங்கேயே நீ கொலை பண்ணிருக்கணும்.
என் வீடு வரைக்குமா கேட்டு வருவேன், கொலை பண்ணிட்டு போவானாமா, என் குடும்பத்தை காப்பாத்துன்னு. நீ கொலை பண்ணா குடும்பத்தை நாங்க விட்டுருவோமா? அங்கேயே முடிச்சிருக்கணும் கதையை. இப்படி வாழ்ந்த திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் அப்பொழுதே முடிவெடுக்க வேண்டும். 10 நாள் என்ன பழனிசாமிக்கு அவகாசம் கொடுக்கறது? பழனிசாமிக்கு அவகாசம் கொடுக்க வேண்டிய அவசியம் செங்கோட்டையனுக்கு என்ன வந்தது? ஆகவே 10 நாள் கழிச்சு ஒரு நல்ல முடிவு வருமா என்பதை எனக்கு ஐயப்பாடு. வந்தால் செங்கோட்டையனை பாராட்டுகிறேன், மக்களும் தொண்டர்களும் பாராட்டுவார்கள். நம்பிக்கை இழந்திருக்கிறேன், நம்பிக்கை உண்டாக்க வேண்டியது அவர்தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க செங்கோட்டையன் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வச்சாரு, நான் என்ன சொன்னனோ அதை தான் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒன்றிணைன்னு சொல்லுவார், அதான் நடந்திருக்கு. ஆனால் அது அவர் ஏற்க மாட்டார், எடப்பாடியார் அதை ஏற்க மாட்டார் அப்படின்லாம் சொல்கிறீங்க. கடந்த காலங்களில் எடப்பாடிக்கு எதிராக பேசியவர்கள், அவருக்கு எதிராக நடந்தவங்கெல்லாம் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனும் எடப்பாடி பேரை சொல்லாமல் தான் இந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு. சில அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட விழாவிலையும் அவர் பங்கேற்கல. அதுக்கப்புறம் நடந்த 2 மேடை பேச்சுகள்லையும் பழனிசாமி பேரை சொல்லலை, ஆலோசனை கூட்டத்திலும் உட்பட எதுலையும் கலந்துக்கல. இப்ப வெளியேற்றப்பட்ட பட்டியலில் செங்கோட்டையன் சேருவாரா? அதை பண்ணாதான் பரவாயில்லையே, வெளியே வந்துட்டா எல்லாம் ஒன்னா சேரலாமே, தப்பு இல்லையே. அதை அவர் தெளிவா சொல்லணும்ல. 10 நாள் கழிச்சு நீ வரலன்னா நான் ரூட்டெல்லாம் பார்த்துட்டு போவோம், எல்லாரும் ஒன்னா சேருவோம். அதையெல்லாம் தெளிவா வரமாட்டேன். 2வது, சார் நீங்க கேள்வி இப்படி கேட்கணும், மாத்தி கேட்குறீங்க. இவரை விட்டு வச்சிருப்பாரா அது வரைக்கும் பழனிசாமி? கட்சியிலிருந்து எடுக்காம வச்சிருப்பாரா? இவரை அசிங்கமா பேசாம இருப்பாரா? இதை கேளுங்க. வருங்கால கோபிச்செட்டிப்பாளையத்தில் சீட்டு இருக்குமா? இந்த மாதிரி நடவடிக்கையில தான் பழனிசாமி இறங்குவாரே தவிர, நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லி செங்கோட்டையன் அண்ணனுக்காவது அவர் ஒத்துக்கிட்டு இணைப்புக்கு சரின்னு சொன்னார்னா மாபெரும் வெற்றி. அவர் கேட்டார், இவர் ஒத்துக்கிட்டார், எல்லாரும் இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னாவே திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்மால் எளிதாக எதிர்கொள்ள முடியும் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. இங்க விஜய் ஒதுக்கியதில்லை உள்ளர. ஆகவே நீ கேட்ட கேள்வி சரியானது. எல்லா பதிலும் எடப்பாடி கைகளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் சொன்னேன், செங்கோட்டை சொல்லி கேட்கல, செங்கோட்டையன் சொல்லி கேட்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இது கேட்டுட்டார் பழனிசாமினா செங்கோட்டையனுக்கு மாபெரும் வெற்றி. வாழ்த்தவும் பாராட்டவும் தொண்டர்களும் நாங்களும் தயாராக இருக்கிறோம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.